அன்பார்ந்த தமிழக மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போது தமிழ்நாட்டில் என்னவென்றால், ஆதவ அர்ஜுன் பேசுகிறாப்படி, இன்னும் 6 மாதம் பொறுத்துங்கடா, நாங்கள் யாருன்னு காட்டுவோம். அதாவது செந்தில் பாலாஜியும் அப்புறம் இந்த அன்பில் மகேஷ். ஓகே. பட்டு அவங்க ரவுடிகளாக இருந்தாலும் அவங்கள தாக்கி பேச அளவுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறதென்றால் இருக்கிறது. பட் உங்கள் தலைவர் மீட்டிங்க்கு மினிமமாக 6 மணி நேரம் தாமதமாக வந்தார். அது சொல்லடா குறை ஃபஸ்ட்டு. ஆதவ அர்ஜுன் விஜய்க்கு ஒரு கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு லாக்கி கிடையாது. நீங்களும் அந்த டிவிகேவா அந்த கட்சியை நீங்கள் நடத்துவதற்கும் தகுதியற்ற ஆட்கள் நீங்கள் எல்லாம். மக்களை ஏமாற்ற அரசியல் செய்யக்கூடியவர் இந்த விஜய். ஓகே, அவங்கள நாம் கண்டிக்கிறது நான் வரவேற்கிறேன். ஏன்னா அன்பில் மகேஷும் செந்தில் பாலாஜியும் உங்கள் தலைவர் கரெக்டான முறையில் அரசியல் செய்கிறாரா? ஆதவ அர்ஜுன், நான் கேட்கிறேன். கரெக்டான முறையில் அரசியல் செய்யவில்லை. அதை நினைவில் எடுத்துக்கொள்ளுங்கள். விஜய் ஒரு 420, அதான் மக்களை ஏமாற்றி அதில் அரசியல் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஓட்டு விழுமா என்பது ரொம்ப கஷ்டம். மக்கள் கூட்டம் சேரலாம், பட் ஓட்டு விழாது. விஜயகாந்தை விடவா நீங்கள் ரசிகர்களை அந்த அளவுக்கு பக்குவப்படுத்துனீங்க? விஜயகாந்த் மாதிரி மெயின்டெனன்ஸ் யாரால் பண்ண முடிந்ததா? ரசிகர்களை யாரும் பண்ண முடியவில்லை. அப்படியாப்பட்ட லீட்ரு ஒன்றும் இல்லாமல் காணாமல் போயிட்டார். உன்னோட விஜய் ஒரு பஜாய் ஆயிடுவார். அவனை நம்பி ஆதவ அர்ஜுன் நீங்கள்லாம் அரசியல் பண்ணுறீங்க. நீங்களும் அரசியல் செய்ய வேண்டாம். ஆகையால் திமுகவை எதிர்ப்பது என்பது உங்களால் இயலாத காரியம். அதை எதிர்க்கக்கூடிய ஒரே ஆள் எடப்பாடி அவர்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பிஜேபியும் கூட இந்த விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுது. அண்ணாமலை அவர்களே, ராஜா அவர்களே, பிஜேபி லீடர்களுக்கு நான் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். விஜய்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களோட லீடர்ஷிப் பவர் கம்மியாகிடும். ஓப்பனாக சொல்கிறேன். விஜய் ஒரு பக்கா ஒரு அக்யூஸ்ட், ஒரு விஷத்தன்மை உள்ள அரசியல்வாதிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. அதனால் கடவுள் உங்களை மன்னிக்க மாட்டார். அவன் நல்ல அரசியல்வாதி கிடையாது. யாராவது மக்களுக்கு நல்லதும் பண்ணது கிடையாது. ஆகையால் விஜய் எந்த அரசியல்வாதையும் சப்போர்ட் பண்ண விஜய் தமிழக அரசியல்வாதிகள் இவரெல்லாம் ஆதவ அர்ஜுனெல்லாம் துரைமுருகனை பற்றி கொஞ்சம் தரக்குறை பேசுகிறார். துரைமுருகனை பற்றி தரக்குறை உன்ன மாதிரி ஆளுங்களை எத்தனை பேர் பார்த்துருப்பார் அவர் காட்பாடியில் தெரியுமா? அவர் அரசியல் தந்திரம் உள்ள ஆள். அவர் காட்பாடி துரைமுருகன். நீ எல்லாம் அவருக்கு கால் தூசுக்கு ஈடாக முடியாது. அவருக்கு எல்லா அரசியல் பக்குவமும் தெரியும். ஆகையால் பிஜேபிக்கு நான் ஒரு கோரிக்கை விடுகிறேன். விஜயை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். தமிழக அரசுக்கும் ஒரு கோரிக்கை விடுகிறேன். ஏன்னா பிஜேபிக்கு எதுக்கு வராமல் சென்ட்ரல் கவர்மெண்ட், இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழக அரசு மிக விரைவில் விஜயை கைது செய்து கொடுமையான தண்டனை கட்சியை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.